Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு ஒரு pan வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அதோட பச்சை வாசம் போய் கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு 4 பூண்டு பல் எடுத்து தட்டி அதையும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூண்டு சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட ரஃப்பாக ஒரு 1/2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து கூட நம்ம வதக்கி விட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே இதை வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை, நம்ம உருளைக்கிழங்கு சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக போடுறப்போ நமக்கு சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்துடும். அதனால் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடுவோம். உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். கிழங்கு நல்லா மசாலாலாம் சுண்டி சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் ஹீட்லேயே ட்ரை ஆகிடும். கிழங்கு வந்துருச்சான்னு நம்ம கரண்டிலே இப்படி செக் பண்ணி பார்த்துக்குவோம். நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜீரா ரைஸ்லாம் செஞ்சால் கூட இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட ஸ்பைசி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஒரு 20 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நல்லா டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு நிறைய விதத்தில் நம்ம மசாலா பொரியல்லாம் செய்வோம். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுடாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.